இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக ஆட்சி அமைத்த 4 ஆண்டுகளாகும். ஆனால் தற்போது அவங்க நீட்டை ரத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க 4.5 வருஷமாக எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? முதல் கையெழுத்துன்னு அவருக்கு தெரியும். இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு தெரியும். அப்போ முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க, அது தவறு. அப்போ மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னொன்று, லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி நான் பிரசிடெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சாங்க. ஆக தன்னோட ஆளுமைக்கு உள்ளே இல்லைன்னு தெரிஞ்சப்புறமும் பொய் சொல்லி தானே வந்தாங்க. பொய் சொல்கிற நல்லா தெரியும், அவங்க முதல் கையெழுத்து போட முடியாது. அப்போ முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சியோட கடைசி நேரத்தில் வரும்பொழுது, கடைசி கையெழுத்தும் போட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் இது கடைசி கையெழுத்தாக இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சிங்கார சென்னை 4.5 வருஷமாக சிங்கார சென்னைன்றது இன்னும் அடிப்படையிலே தான் இருக்குது. சிங்கார சென்னை முழுமையாக எந்த பணி நிறைவடையவில்லை. அதனால் எல்லாமே இன்கம்ப்ளீட். அவங்க ஆட்சியை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, ஆனால் எல்லா திட்டமும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுதான் இன்றைக்கியோட நிலைமை. இல்லை, அங்கன்வாடி மட்டும் இல்லை, நான் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரத்தநாடு கிட்ட பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் வெயிலில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. காரை நிறுத்தி என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு பணி நிரந்தரம், சேலரி, இது எல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தான் நாங்கள் கேட்குறோம். புதுசாக எதையுமே கேட்கல. ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே அவங்க நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இதை மாதிரி எல்லாரோட கோரிக்கைகளும் குறைபாடோடு இருக்கிறது, தேர்தல் அறிக்கையும் குறைபாடோடு இருக்கிறது. இதை எல்லாம் குறைபாடை வச்சு திருப்பி என்ன தேர்தல் அறிக்கை அவங்க சமர்ப்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் நான் சொன்ன மாதிரி தே ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் தி கவர்மெண்ட் பட் இன் அன் இன்கம்ப்ளீட் வே. நிர்மலா சீதாராமன் அவர்கள் எவ்வளவு நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதில் நிர்மலா சீதாராமன் இவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியில்லை. இவங்களோட பட்ஜெட் எவ்வளோ மோசமான பட்ஜெட். இப்போ தஞ்சையில் விவசாயிகள் சொன்னாங்க, எங்களை ஏமாற்றிய பட்ஜெட்னு. எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிற பட்ஜெட் இல்லை, இந்த தேசத்தையே மாற்றி கொண்டிருக்கிற பட்ஜெட் மத்திய பட்ஜெட்.